பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு எதிர்காலம் இல்லை நிதின் கட்கரி. பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருள்களை கொண்டு இயங்கும் வாகனங்களுக்கு எதிர்காலம் இல்லை என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நடைபெற்ற பஸ் வேர்ல்ட் இந்தியா கான்க்ளேவ் 2025 மாநாட்டில் உரையாற்றிய நிதின் கட்கரி, டீசல் மற்றும் பெட்ரோல் வாகனங்களுக்கு எதிர்காலமே இல்லை. உயிரி எரிபொருள்கள் சிஎன்ஜி, எல்என்ஜி மற்றும் மின்சார வாகனங்கள் போன்ற மாற்று எரிபொருளை நோக்கி திரும்ப வேண்டிய அவசியம் வாகன உற்பத்தியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளதென தெரிவித்துள்ளார். இறக்குமதி மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கம் ஆகிய அம்சங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவை தீவிரமான சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது. ஹைட்ரஜன் எரிபொருள் சார்ந்த போக்குவரத்துக்கான முன்னோடி திட்டங்கள் அரசாங்கம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. டாடா மோட்டார்ஸ், வால்வோ, அசோக் லைலாண்ட் மற்றும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா உள்ளிட்ட இந்தியாவின் முன்னணி நிறுவனங்கள் ஹைட்ரஜன் எரிபொருள் சோதனைகளில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளன. நாங்கள் தற்போது 10 வழித்தடங்களில் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் லாரிகள் மற்றும் பேருந்துகளை இயக்கி வருகிறோம். ஹைட்ரஜன் தான் எதிர்காலத்தின் எரிபொருள் என தெரிவித்துள்ளார். அதேபோல முக்கிய மாற்று எரிபொருளாக எத்தனாலும் திகழ்கிறது. இதனால் மூலப்பொருளிலிருந்து எத்தனாலை இந்தியா உற்பத்தி செய்கிறது. வாகனங்கள் தொடர்ந்து எத்தனால் 20% எரிபொருளில் இயங்கி வரும் அதே வேளையில் ஃப்ளக்ஸ் எரிபொருள் இன்ஜின்களை உருவாக்கும் பணியில் வாகனத்துறை ஏற்கனவே ஈடுபட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார்.